அல்லேலூயா. கரெக்டாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தோம். தேவனுடைய பிரசன்னத்தில் தேவன் நிரம்பும்படியாக அவர் கிருபை செய்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாளில் கூட நம்ம கொஞ்ச நேரம் என்னாலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்போம், ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் திட்டமிடுகிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். உடைய நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பேச வேண்டிய காரியங்கள் வந்து பாடல் மூலியமாகவும் நம்ம கேட்டோம், கொம்யூனியன் மூலியமாகவும் நம்ம கேட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் முன்பாக தம்மை தாமே வறுமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய தெய்வத்துவத்தை அவர் விட்டு மனுஷனுடைய சாயலை எடுப்பதற்கு எல்லா மகிமையும் தேவனுடைய எல்லா காரியத்தையும் வெறுமைப்படுத்திவிட்டு இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கேள்வி என்னென்றால், நம்ம பூமியில் இருக்கிறோம், தேவனை அறிந்த நாம் மகிமைக்கின் மகிமை இன்னும் செயல்பட வேண்டும். ஆனால் நம்ம எந்த காரியத்தில் வறுமைப்படுத்த வேண்டும்? நம்ம தேவனுடைய காரியத்துக்கு எடுத்து போகக்கூடாதபடிக்கு நம்மளை பிடித்து வைத்து இருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களையும் நாம் வைத்து கொண்டு தேவனுடைய காரியத்தையும் நாம் பிடித்து கொண்டு இருப்போம் என்றால், நாம் தேவனுக்கு அடுத்த ஏற்ற பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாதபடிக்கு காணப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியங்கள், ஒன்று செய்கிறேன், முதலாவது ஒரு காரியத்தை நான் மறந்து விடுகிறேன், விட்டு விடுகிறேன், அது வேண்டாம் என்று நான் விட்டு முக்கியமான ஒரு காரியத்தை நான் பிடித்து கொள்கிறேன், அதுவே நோக்கமாக நான் என்ன செய்கிறேன், ஓடுகிறேன் என்று இங்கே பவுல் புஸ்தகத்திலே எழுதும் பொழுது பார்க்க முடிகிறது. அதில் நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தை நான் விட வேண்டும்? அதிகமாக நம்ம உலகத்தின் காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வைத்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தின் காரியத்தை நாம் வைத்து கொண்டு இருப்போம் என்றால், நம்ம போக வேண்டிய காரியத்தை நாம் பிடிக்காதபடிக்கு லோத்துடைய மனைவியைப் போல நாம் என்ன செய்கிறோம், பின்பாக பார்த்துவிட்டு நம் வாழ்க்கை அங்கே ஸ்டக்னாக முடிந்து விடுது. எங்கேயும் போகக்கூடாதபடிக்கு வாழ்க்கை தடைப்பட்டு நம்மளே நிறுத்தி விடுகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியத்தை நாம் உள்ளத்தில் வைத்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறதினாலே. ஆகையால் நாம் எப்படி வாழ வேண்டும்? அந்த பாடலை கேட்டு உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு எனக்கு கற்று தாங்க ஆண்டவரே என்று. சங்கீதம் 32:8 வாசிப்போம் என்ற அவசியமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டி உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை செய்வேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்றால், நமக்குள்ளே தேவையில்லாத காரியத்தை வைக்காதபடிக்கு, அந்த காரியத்தை எல்லாம் நாம் தூக்கி வீசிவிட்டு தேவையான ஒரு காரியத்தை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் மகிமையை நம்மை வெறுமையாக்கி அதை வைத்துவிட்டு நமக்காக பூமிக்கு வந்தார். நான் என் இயேசுவுக்காக எதை நான் தள்ளிவிட்டு அவருக்காக நான் செய்ய போகிறேன், வாழப்போகிறேன்? மோசே எபிரேய புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்காக அந்த பார்வோனுடைய மகிமை, பார்வோனுடைய ராஜ்யத்தின் எல்லா காரியங்களையும் அந்த பாவங்களையும் என்ன செய்தான், வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தேவ ஜனங்களோடு பாடுபட நிந்தை சம்பவிக்க அவன் என்ன செய்தான், தீர்மானித்தான். அதால் தீர்மானம் தான் நம்மளுடைய வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நம்ம எங்கே இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று இன்றைக்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆக உலகத்தின் காரியம் எனக்கு வேண்டாம் என்றால் நான் எதை ஆண்டவரை வைக்க வேண்டும்? ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் என்றால் எதை சொல்லுவார்? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். புக் ஆஃப் கொலோசியன் சாப்டர் 3 verse 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்
உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. போதுமா? கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். நான் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள், இந்த உலகத்தின் காரியத்தை நான் தூக்கி போட்டு விட்டு இன்னொரு காரியத்தை நான் வைக்க வேண்டும். அந்த மகிமையான தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கும்படியாக நான் செய்ய வேண்டும். பெந்திகோஸ் நாள் அன்றைக்கு இயேசு அது வரும் முன்பாக சொல்லிட்டு போன காரியங்கள், நீங்கள் காத்திருங்கள், உன்னதத்திலேருந்து வல்லமையின் ஆவியானவர் வரும் நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் சொல்லும் பொழுது 500 பேர் இடத்துல சொன்னார். ஆனால் இந்த 500 பேரிலே காத்திருந்தவர்கள் 120 பேர் மாத்திரம்தான். பாக்கி 380 பேர், கரெக்டாக சொல்கிறேன்னா நம்பரு 380 பீப்புளா, அவங்கக்குள்ளே என்ன இருந்தது? எந்த காரியத்தை அவங்களுக்குள்ளே வைத்ததினாலே இந்த கிறிஸ்துவின் வசனம் அவங்களுக்குள்ளே செயல்படாதபடிக்கு செய்தது. 500 பேரும் கிறிஸ்துவின் வசனம் வந்தது. ஆனால் 120 பேர் மட்டும் தான் என்ன செய்தார்கள்? இந்த வசனத்தை பிடித்து கொண்டார்கள். வாசம் செய்யும்படியாக செய்துவிட்டு அவங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் அநேக காரியங்கள். உலக ஜனங்கள் இப்படி சொல்கிறார்கள், பயம் இருந்திருக்கும், காத்திருந்தேன் நாள் நடக்கவில்லை, இப்படிப்பட்ட எல்லா யோசனைகளும், எல்லா விதமான பயங்களும், சந்தைகளும், எல்லா விதமான தவறான எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருந்திருக்கும். ஆனால் இந்த 120 பேர் என்ன செய்தார்கள்? அந்த காரியத்தை எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் மட்டும் அவங்களுக்குள்ளே ஞானமாக காணப்பட்டது. இதுதான் சரியான காரியம் என்று அவங்களுக்குள்ளே வைத்து தேவ வார்த்தையின்படி பிடித்து காத்திருந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ் நாளில் வரும் பொழுது என்ன செய்தார்? நிரப்பினார். அல்லேலூயா, ஆமென். ஆகையாலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? உலகத்தின் எல்லா காரியத்தையும் விட்டு இயேசுவின் வசனம் எனக்குள்ளே வேறு உண்டபடியாக நான் பிடித்திருக்கிறேனா? இல்லை என்றால் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் நான் தூக்கி கொண்டு இந்த வசனத்தை சோக் பண்ணுகிற காரியத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று நம்ம யோசிக்க வேண்டும். ஆகையாலே ஆண்டவர் தன் கண்களை நம்ம மேலே வைத்து ஆலோசனை சொல்வார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இது திருப்ப நம்ம ஏசாயா 63:10 வாசிப்போம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்ததுங்க. ஆனால் இந்த வனாந்தரத்தில் வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, அவங்க தேவனை கோபப்படுத்தினார்கள், தேவனை வேதனைப்படுத்தினார்கள், அந்த ஆசீர்வாதமான காலத்துக்கு போக முடியவில்லை. ஆனால் ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறது, இவர்கள் யாரை வேதனைப்படுத்தினார்கள் என்று. ஏசாயா 63:10 வாசிப்போம். அது கொஞ்சம் சென்று நான் முடித்து விடுகிறேன். ஏசாயா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதம் யுத்தம் பண்ணினார். இந்த 40 வருஷம் பயணத்திலே அவங்க யாரை வேதனைப்படுத்தினார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரை. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ரோமர் 8:14 சொல்கிற ஆவினாலே நம்ம நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதித்து கற்றுக் கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆக நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தில் சரியாக ஒரு இடத்துல நாம் சேர வேண்டும் என்றால் நம் கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், இவர் நம்மளை நடத்துவார். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ளே உண்டா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் சில காரியத்தை தூக்கி வீச வேண்டும், இறக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுவின் வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையின் பயணத்துக்குள்ளே அது வழிகாட்டப் போகிறது. ஆவியானவர் இயேசுவின் வார்த்தை கொண்டு என்னை வழிநடத்தப் போகிறார். இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தின இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் என் வாழ்க்கையின் பயணத்திலே துக்கப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் என்னதென்று நான் அறிய வேண்டும். அந்த காரியத்திலிருந்து நான் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடத்தப்படுவோம் என்றால் நம் வாழ்க்கையின் பயணத்திலே ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து
எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம சேர வேண்டிய லெக்கை நோக்கி போகும்படியாக அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆகையால மீண்டும் இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எப்படி இன்றைக்கு இந்த ஆராதனை மூலியமாகவோ ஜபத்தின் மூலியமாக கொம்யூனியன் மூலியமாக நம்மளுக்கு காட்டினாரே, தேவன் இன்றைக்கு நம்ம இடத்துல காட்டியிருக்கிறார். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இனி நம்ம ஆலோசனை நடத்துவதற்கு தேற்றவாளனாகிய ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் அவர் நம் மேலே கண் வைத்து நடத்தும்படியாக அவருக்கு செவி சாய்க்க வேண்டும். அவரை வேதனைப்படுத்துகிற வழிகள் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு நம் வாழ்க்கையை ஜெபிக்க வேண்டும். ஆமென். யார் மேல் நிற்போம், நாம் முடித்து ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. வார்த்தையானவர் ஜீவிக்கிறார். எங்களோடு வார்த்தையானவர் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அன்றுவரே நாங்கள் உம்முடைய ராப்போஜனத்திலே பங்கு பெறும் பொழுது ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தேவையில்லாத எல்லா காரியத்தையும் பயத்தையும் எங்கள் இடத்துல இந்த ஆண்டவரே நாங்கள் வீசி விடுகிறோம். அது எங்களுக்கு வேண்டாம். தேவையானது ஒன்று, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனத்தை கேட்டு அதை நாங்கள் இருதயத்தில் படித்து கொண்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது எங்களுக்கு வேண்டும். அதை தெரிந்து கொள்கிறோம். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துருவானவர் போட்டிருக்கிற எல்லா திட்டத்தில் இருந்தும் உடைய ஜனங்களை ஆண்டவரே குடும்பங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே உம்மை பார்க்க உம்முடைய திட்டங்களை பார்க்க கண்களை திறந்தருளும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். யாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து காத்து தம்முடைய முகத்தை நம் மேலே பிரகாசித்து நம்ம மேலே கிருபையும் தயவுமாக இருந்து பிதாவுடைய அன்பினாலும் குமாரனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you very much. Amen.